இருக்கிறாருன்னு ஒரு சின்ன விஷயம். ஒரு கவுன்சிலர் ஆனோடனே ஒரு இன்சிடென்ட் இப்போ அதை நான் எஸ்பி கிட்ட மீட் பண்ணி பேசலான்னு இருக்கிறேன். ஒரு சின்ன இன்சிடென்ட், கௌதம் நகர்ல ஒருத்தர் ஒரு இன்னும் 4 சைட் வச்சு 5 சைட் வச்சுக்கிறாரு. அது வேற கவுன்சிலர் போயிட்டு அவர் மிரட்டிக்கிறாரு, ஒன்று காத்தா ஓணும்னாக்கா எனக்கு ஒரு சைட்டு கொடுக்கணும், இல்லைனாக்கா நீ காத்தா எடுக்க முடியாது, 3 தலைமுறை இதெல்லாம் உனக்கு கிடைக்காது, நீ காத்தா கிடைக்காது, இது கமிஷனர் இது எடுத்துன்னு போனாக்கா அவர் காத்தா பண்ணார், அந்த கமிஷன் மேல ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையா? அந்த கன்சர்ன் அதிகாரிக்கு மேல யாருக்கு அதுல எடுக்கணுமா இல்லையா? அவங்க போயிட்டு புருஷன் பொண்டாட்டி இதனாலே சண்டை வந்துச்சு. நான் அன்னைக்கே சொன்னையா இது செய்து வச்சுக்கலாம் இல்லையா? எனக்கு அந்த நிலைமை வந்துக்குது சில நேரத்துல. அன்னைக்கே செய்து வச்சுக்கலையா? இப்ப கோர்ட்டு வர நானே கோர்ட்டுக்கு போயிட்டு சில விஷயத்த ஃபேஸ் பண்ணிக்கிறேன் ஆஸ் எ லாயர். அந்த அம்மாவுக்கு பேக்கர் ஆயிட்டுக்குது. நீ ஒரு சைட்டு கூட எடுக்க முடியாது, எல்லா சைட்டும் இருந்துன்னு சொல்லி வச்சிருவேன். இப்படி நல்லா அவங்கள த்ரிட்டன் பண்ணி புருஷன் பொண்டாட்டி சண்டை வந்து தனியா போயிட்டாங்க. அந்த அம்மா பெங்களூருக்கு போயிடுச்சு, அவர் மைசூருக்கு போனாரு. இந்த மெயின் மைண்ட் டிப்ரெஸ்ல சூசைட் பண்ணி சேர்த்துட்டான். எனக்கு வேறுபட்ட என் பாட்டிக்கார புள்ளதான் அவன். எங்க கமல் வா கமல், நான் கேட்டேன் கமலுக்கு, நான் அந்த விஷயம் அப்புறம் சொல்றேன்னா என் ரிலேஷன் தான். இதான் கமல் நான் சொன்னதில்லை, இதான் பொய்யா இல்லையா? என்ன நடந்துச்சு? 4 சைட் வேணும்னாக்கா ஒரு சைட் நம்மளுக்கு வேணும் கொடுத்தீங்கன்னா பண்ணி தரேன். ஒரு கவுன்சில் செய்யற வேலை அது. ஃபேமிலியில ப்ராப்ளம்னால அவர் ஒய்ஃப் ஒத்துக்குவாங்களா? நீங்க சொல்லுங்க சார், பேசுக்காருங்களா? இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துன்னு போய் கொடுத்தாக்கா ராபர்ட்ஸ்பேட் போலீஸ் ஸ்டேஷன்ல சப் இன்ஸ்பெக்டர் எடுத்து விசாரிக்கணுமா இல்லையா? விசாரிக்கணுமா இல்லையா சார்? ஒரு மொட்டை பெட்டிஷன் போட்டாக்கா உடனே அவன் வீட்டுக்கிட்ட போறாங்க. மொட்டை பெட்டிஷன் அட்ரஸ் போட்டோ யாருன்னு தெரியாது, அவன் அட்ரஸ் நீ மேல பெட்டிஷன் பண்ணி ஸ்டேஷன் பண்ணி நடந்துதான் இல்லையா? டிபார்ட்மெண்ட் நடக்குதா இல்லையா சார்? நீ மேல பெட்டிஷன் பண்ணிட்டாரு, அது பண்ணி சாஹிப் கருதிட்டாரா இல்லாத எடுத்து இங்க எடுத்து பிடிச்சிரு, இங்க என்ன பயந்துட்டு போனான் சார். நான் நீ மேல பெட்டிஷன் பண்ணிட்டேன், யாரா எழுதுது? அது செகண்ட். நீ இக்னோர் மாட்டேங்கிற எங்க சார் பிரஸ் நியாயா? இது எஸ்பி கவனத்துக்கு தகவல் ಹೋಗ್ಬೇಕಾ ಇಲ್ವಾ? ಅವ್ರ ಗಮನಕ್ಕೆ ಹೋಗಿದೆ ಇಲ್ವೋ? ಇಲ್ಲ ಸರ್ಕಲ್ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಗಮನಕ್ಕೆ ಹೋಗಿದೆ ಇಲ್ವೋ? ನಾನು ಇದು ಏನಿದೆ ಅವ್ರ ಗಮನಕ್ಕೆ ಹೋಗ್ಲಿಲ್ಲ ಏನೈತಿ? ನನಗೇನೋ ವಿರೋಧ ಇಲ್ಲ. ನನಗೇನೋ ಒಂದು ಸೈಟ್ ಕೊಡ್ತಾರೆ 2 ಸೈಟ್ ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ ಹೋಗೋಣ. ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಇಂಚು ನನ್ನ ಪ್ರೆಸ್ಗೆ ಚಾಲೆಂಜ್ ಮಾಡ್ತೇನೆ. ನಾವು ಒಂದು ಶಾಸಕನಾಗಿರೋನು ಎಲ್ಲಾ ಸುದ್ದಿಗಳು ನೋಡಿ, ಈ ಶಾಸಕರು ಇಷ್ಟು ಕೋಟಿಗಳು ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೋ, ಈ ಶಾಸಕರು ಇಷ್ಟು ಲೂಟಿ ಮಾಡಿದ್ದಾರೋ, ಈ ಜಮೀನುಗಳು ಲೂಟಿ ಮಾಡ, ನನ್ನ ಯಾರಾದ್ರೂ ಹೇಳಿ ಸರ್, ಒಂದೇ ಒಂದು ಇಂಚ್ ಲ್ಯಾಂಡ್ ಸರ್ಕಾರ ಜಮೀನು ಆಗಿರ್ಲಿ ಪ್ರೈವೇಟ್ ಆಗಿರ್ಲಿ, ನಾನು ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ಸಂಬಳನೋ ಬೇಡ ಹೇಳಿರೋನು, ಸರ್ವಿಸ್ ಮಾಡೋಕ್ ಬಂದಿರೋನು ನಾನು. ಈ ತರ ಆಗಿದ್ರೆ ಅವ್ರ ಕೌನ್ಸಿಲರು, ಅವ್ರ MLA ಇಲ್ಲ MP ಇವ್ರು ಏನಾದ್ರು ತಪ್ಪು ಮಾಡಿಬಿಟ್ರೆ ಕೇಳ್ಬಾರ್ದಾ ಸರ್? ದಿಸ್ ಶುಡ್ ಬಿ ಕ್ವಶ್ಚನಬಲ್ ಇನ್ ದ ಪೊಲೀಸ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್. ಸುಮ್ಮನೆ ಏನಿದಾರೆ, ಸುಮ್ಮನೆ ಇದಿಲ್ಲ, ನಿಮ್ಗೆ ವಿಟ್ನೆಸ್ ಯಾರು ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. இந்த ஸ்டோரி எனக்கு யார் சொல்லுது? கமல். நான் உங்ககிட்ட பேசினேன், என்ன கமல், நான் இப்படி ரைட்ஸ், நான் ரிலேஷன் தான், ஃபுல் டீட்டெயில் நான் கேட்டு சொல்றேன்னா டிபார்ட்மெண்ட் கேஸ் எடுக்கலன்னா யார்கிட்ட சொல்லுவான்? நம்ம பார்ட்டில லீடர் ஆந்தவரை நமக்கு செய்வார் நம்பிக்கை தானே. இதை நம்ம எஸ்பி நோட்டீஸ்க்கு ನಾನು ತಗೊಂಡು ಬರ್ಬೇಕಲ್ಲ ಎಸ್ಪಿ ನೋಟಿಸ್ ಅವ್ರು. ಈಗ ನೀವು ಸುದ್ದಿ ಹಾಕಿದ್ರೆ ಎಸ್ಪಿ ನೋಟಿಸ್ ಹೋಗುತ್ತೆ, ಎಸ್ಪಿ ಕೇಳ್ತಾರೆ ಏನ್ರಿ ಅದನ್ನ ವಿಚಾರಣೆ ಮಾಡ್ಲಿ. ಇಂಥವ್ರನ್ನ ಬೆಳೆಸಬಾರದು. ಇಂಥವ್ರನ್ನ ಎಲೆಕ್ಟೆಡ್ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಇವ್ರು ತಪ್ಪು ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ರೆ ಅಯ್ಯೋ ಅವ್ರು ಎಲೆಕ್ಟೆಡ್ ಏನು ಕೊಂಪು ಬಂದಿದ ಕೊಟ್ಟಿದಾನ DC ಇಲ್ಲಿ ಒಂದು ಯಾರು ಎಲೆಕ್ಟೆಡ್ ಪರ್ಸನ್ ಶುಡ್ ಬಿ ಪೊಲೈಟ್ ಅದು ಡಿಸಿಪ್ಲೈನ್. ಈ ತರ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಕೆಲವೆಲ್ಲ ನಡೀತಾ ಇದೆ. ಅದು ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಹೈಯರ್ ಅಥಾರಿಟಿಗೆ ನಾನು ತಗೊಂಡು ಬರ್ಬೇಕು. ಇಫ್ SP has not taken this, then we have to take up this matter to the higher authority. DGಗೆ ನಾವು ತಗೊಂಡು ಹೋಗ್ಬೇಕಿಲ್ವಾ? ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಸೂಸೈಡ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದಾರ ಇಲ್ಲ ಬೇರೆಗೆ ನಾವು ನೋಡ್ಬೇಕಿಲ್ವಾ? ಈಗ ಸುಮತಿ ಜೈನ್ ನಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಗ್ಯಾಪ್ ಬಿಟ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅವ್ರು ಏನು ಕೇಳಿದ್ರು ಸುಮತಿ ಜೈನ್ ಅವ್ರನ್ನ, ಈ ಕೌನ್ಸಿಲರ್ ಆಗಿರೋರು ಯಜಮಾನ್ ಕೌನ್ಸಿಲರ್ ಬೇರೆ ಗೌತಮ್ ನಗರ್ನಲ್ಲಿ, ಅವ್ರ ಯಜಮಾನ್ ಏನ್ ಕೇಳಿರೋದು? ಈ ಜಾಗ ಕಾಂಪೌಂಡ್ ಮಾಡಕ್ ಬಿಡೋದಿಲ್ಲ, ಇದು ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿಗೆ ಸ್ವಂತ. ಎಷ್ಟು 150 ಸ್ಕ್ವೇರ್ ಫೀಟ್ ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿಗೆ ಸ್ವಂತನ, ಉಳಿದಿರೋದೆಲ್ಲ ಸುಮತಿಗೆ ಸ್ವಂತನ. ನನಗಿಲ್ಲಿ ಬಿಟ್ರೆ ಕಾಂಪೌಂಡ್ ಮಾಡಕ್ ಚಾನ್ಸ್ ಕೊಡ್ತೀನಿ, ನೀವು ಇಷ್ಟವರೆಗೂ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ತಕರಾರಾಗಿ ಕೊನೆಗೆ ನಮ್ ತೀರೋಗ್ಬಿಟ್ರು ಹರಿ, ನಾನು ಅವರು ಸೇರಿ ಸ್ಟೇ ತಗೊಂಡು ಕಟ್ಟಡ ಮೇಲಿದ್ವಿ. ಅದ್ರ ಹೋಗಿ ಕಟ್ಟೋ ಟೈಮ್ಲಿ ಡೆಮಾಲಿಷ್ ಮಾಡಿದ್ರು ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ. ನಾನು ಬಿಟ್ಟಿಲ್ಲ, ಕೋರ್ಟ್ ಸ್ಟೇ ಇದೆ, ನೋ ರೈಟ್ ಮೇಲಿದ್ವಿ ಹೇಳಿ ಕಾಂಪೌಂಡ್ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಏನಕ್ಕೋಸ್ಕರ? ಅಲ್ಲಿ ಓದೋ ಮಕ್ಕಳಿಗೆ ಸೇಫ್ಟಿ ಇರಬೇಕು, ಸುಮತಿ ಸ್ಟೂಡೆಂಟ್ಗಳಿಗೆ ಸೇಫ್ಟಿ ಇರಬೇಕು.
ಅಲ್ಲಿ ಗ್ಯಾಪ್ ಇರಬಾರ್ದು. ನಾನು ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ಆದ್ರೆ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಇಸ್ ದಿ ಆನ್ಸರಬಲ್. ಮಕ್ಕಳು ಇನ್ನೇನು ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ವಿ, ಅವ್ರ ಹತ್ರ ಒಂದು 10 ರೂಪಾಯಿ ಕೇಳಿದ್ದಾನ, ಫೀಸ್ ಕೇಳಿದ್ದಲ್ಲ ಕೇಳಿ, ಇಲ್ಲ ಅವ್ರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಕೇಳಿ. ಇಲ್ಲಿ ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಪಾಪ ಒಂದು ಹೆಣ್ಮಗಳು 4 ವರ್ಷ ಕೆಲಸ ಮಾಡ್ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ಎಷ್ಟು ಏನಕ್ಕೋಸ್ಕರ ಸಹಾಯ ಮಾಡ್ಬೇಕು? ನಾನು ಕೇಳಿದ್ದೆ ಸರ್, ಅವ್ರು ಬೇರೆಯವ್ರಿಗೆಲ್ಲ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಪರವಾಗಿಲ್ಲ ಬಿಡಿತಾ ಅದೇನು ನೋವಿಲ್ಲ. ನಾನು KJP ಬೇರೆಯವ್ರಿಗೆ ತಾನೇ ನೀವು MLA ಕೊಟ್ಟಿದ್ವಿ ಈ ಊರವರು, ಆದ್ರಿಂದ ಏನು ನೋವೇ ಇಲ್ಲ ಕಲ್ಸ್ಬಿಟ್ಟೆ ನಾನು. ಕರೆಕ್ಟ್ ತಾನೆ? ನಿಮ್ಗೂ ನೋವು ಬಂದ್ರೆ KJP, ಓಟ್ ಆಗೋದು ಯಾರಂದ್ರೆ ಬೇರೆಯವ್ರಿಗೂ, ಅವತ್ತು ನೋವಿಲ್ವಾ ನಿಮ್ಗ? ಆದ್ರಿಂದ ಈ ಕೆಲಸ ಎಲ್ಲ ನಾ ಬರೋದಿಲ್ಲ, ನೀನ್ ಕಲ್ಸಿದ್ದೀನಿ, ನನ್ನ ಕಲ್ಸಿದ್ದೀನಿ. ನಾನು ಕೇಳಿದ ನ್ಯಾಯ ತಾನೆ ಸರ್, ಸಹಾಯ ಮಾಡ್ಬೇಕು ನನ್ಗೆ ಬಂದಿಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಇವ್ರು ಏನು ಮಾತು ಹೇಗಿದೆ, ಶ್ರೀನಿವಾಸ ಅವ್ರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೋ, ಕೋಲಾರ ಅವ್ರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ನೀವು ಯಾರು ಕೊಟ್ಟಿದ್ರಿ MLA? ಆನೆಕಲ್ಲ ಅವ್ರಿಗೂ ತುಮಕೂರ್ಗೆ ಅವ್ರು ಕೊಟ್ಟಿದ್ರಿ, ಅವತ್ತು ನೋವೇ ಇಲ್ವಾ ನಿಮ್ ಫ್ಯಾಮಿಲಿಗೆ? ನಾವು ಇವ್ರವ್ರು ತಾನೆ ತಪ್ಪು ಮಾಡಿದಾನ, MLA ಸರಿ ಇಲ್ಲ, ಇವ್ ಲಂಚ ತಗೋನು, ಲೂಟಿ ಮಾಡೋವನು, ಹೆಣ್ಮಕ್ಳು ಕೆಡ್ಸೋನು, ಹಿಂಗೆಲ್ಲ ಏನಾದ್ರು ಒಂದು ಇದು ನನ್ಗೆ ಓಟ್ ಹಾಕಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನೀವು ಒಳ್ಳೆ ಮನ್ಸಿಗಿಲ್ಲ. ನೀವು ನಾನ್ ಟೀ ತಿಂತಾನೋ ಇಲ್ಲೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನೀವು ಊಟ ತಿನ್ನೋರು ಯೋಚನೆ ಮಾಡಿ ಹೇಳ್ತೇನೆ ಅಷ್ಟೇ. ಈಗ ಲೋಪಾಯರ್ ಬಿಟ್ರೆ ಜಲ್ದಿ ಸರ್ ಮಾತಾಡಿದ ನೋಡಿ, ಹಂಗೆಲ್ಲ ಮಾತಾಡಬಾರ್ದನ್ನ. ಈಗ ನಾವೇ ತಗೊಳ್ಬೇಕಾದ್ರು, ನಾನು ಲೋಪರು ಅದಕ್ಕೆ ನಾನು ಜನ ಓಟ್ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಹಂಗ್ ತಗೊಂಡ್ಬಿಟ್ರೆ ಯಾರು ನೋವಾಗೋದಿಲ್ಲ. ಇದು ಹೇಳೋದು ವಿಧ, ಆ ಪದ ಹೆಂಗ್ ಹೇಳ್ಬೇಕು ಹಂಗೆ ಹೇಳ್ಬೇಕು. லாஸ்ட் மீட்டிங்ல கேஸ்ட் சென்சஸ் பத்தி ಎಸ್, ಇದಕ್ಕೆ ನಾನು ಈಗ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇನೆ. ರೈಟ್ ಲೆಫ್ಟ್ ಮೀಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೋ, ನಾನು ಫಾರ್ಮೆಟ್ ಎಲ್ಲ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದೇನೋ. ಇಲ್ಲಿ ಫಾರಂ ನಂಬರ್ 24 ನಿಮ್ಗೆ ಕೊಡ್ತಾರೆ ಸರ್ಕಾರ, ಅದರಲ್ಲಿ ಕ್ಯಾಸ್ಟ್ ಬರಬೇಕು. ಕ್ಯಾಸ್ಟ್ ನಲ್ಲಿ ಸಬ್ ಕ್ಯಾಸ್ಟ್ಗಳಿದೆ, ಸುಮಾರು 120 ಸಬ್ ಕ್ಯಾಸ್ಟ್ಗಳಿದೆ. ಸಬ್ ಕ್ಯಾಸ್ಟ್ಗಳಿದೆ, ಆ ಸಬ್ ಕ್ಯಾಸ್ಟ್ ಬರಿಬೇಕು. ಆ ಕಾಲಮ್ ಅವರೇ ಮಾಡ್ತಾರ. ಈಗ ನಾವು ಮಾಡಿ ಕೊಡೋದು ಅವ್ರು ತಗೊಳ್ಳೋದಿಲ್ಲ, ಬಟ್ ನಾನ್ ಮಾಡೋದು ನನ್ನ ರೆಫರೆನ್ಸ್ಗೋಸ್ಕರ. ಈಗ ಅಂಗನವಾಡಿ ಟೀಚರ್ಸ್ ಕಲಿಸ್ತಾರೆ, ಅಲ್ಲಿ ಅವ್ರು ಹೋಗಿ ಕೆಲಸ ನಿಯರ್ ಚಾರ್ಲೆಸ್, ಓಕೆ ಕ್ರಿಸ್ಟಿಯನ್ ಇವ್ರು ಬರೆಯೋದು. ಚಾರ್ಲೆಸ್ ತಂದೆ ಏನು ಹೆಸರು, ಅವನ ತಾತ ಹೆಸರು ಏನು, ಅದೆಲ್ಲ ರೇಸ್. ಸೊ ನೀವು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಆಗಿರ್ಲಿ, ದಟ್ ಈಸ್ ರಿಲಿಜಿಯಸ್. ತಹಸೀಲ್ದಾರ್ ಇದೆಲ್ಲ ನೋಡ್ಬೇಕು, ಸುಮ್ಮನೆ ಕೂತ್ಕೊಂಡು ಸೆನ್ಸಸ್ ತಗೊಂಡಿದ್ದ. ತಹಸೀಲ್ದಾರ್ ಒಬ್ಬೊಬ್ರು ಚರ್ಚಿಗೆ ಲೆಕ್ಕ ಕಳಿಸ್ಬೇಕು, ನಿಮ್ಮ ಚರ್ಚ್ ಮೆಂಬರ್ಗಳು ಹೆಸರು ಅಡ್ರೆಸ್ ನನಗೆ ಬೇಕು ಅಂತ ಕೇಳ್ಬೇಕು. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಪೊಲಿಟಿಕಲ್ ಬೆನಿಫಿಟ್ ಇಲ್ಲ. ರಿಸರ್ವೇಶನ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಏನ್ ಬರ್ದಿದ್ದಾರೋ ಅದನ್ನ ಹಾಳಾಗಬಾರ್ದು. ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ರಿಸರ್ವೇಶನ್ ಮಾಡಿದಾರಲ್ವಾ, ಅದು ಹಾಳಾಗಬಾರ್ದು. ಈಗ SC/ST ಕಂಟೆಸ್ಟ್ ಈಗ ಅದನ್ನಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ, ಅದನ್ನು ಡಿವೈಡ್ ಮಾಡ್ಬೇಕು. ಇಂಗ್ಲಿಷ್ ಕರೆಂಟ್ ತರ SC-ಗಳು ಬೇರೆ, ST-ಗಳು ಬೇರೆ. ಈ KJP ST ಜಾಸ್ತಿ ಇದೆ, ಪರ್ಯಾಯ ಕಮ್ಮಿ ಆಗೋಣ ಏನ, ಮಾತಿಗ ಜಾಸ್ತಿ ಆಗೋಣ. ಒಳೆಯ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಒಳೆಯ ಜಾಸ್ತಿ ಇಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಮಾದಿಗ ಜಾಸ್ತಿ ಇದೆ ಅಂತಾರೋ. ಮಾದಿಗ ಈಗ ಕೋರಮಂಡಲ್ ಎಷ್ಟು ಲೈನ್ ಇದ್ದಾರೆ ನಿಮ್ ಮಾಡಲ್ ಹೋಗ್ತಾರೆ ಈ ವಾರ್ಡ್ ನಲ್ಲಿ? 5 ಇದಾ? ಈಗ ಅದು ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ, ಅವ್ರು ತಗೊಂಡಿದ್ದಾರೆ ಹುಷಾರಾಗಿ, ಏನು ಕಡಿಮೆ ಇಲ್ಲ. 5 ಇದಾ? ಅದ್ರಲ್ಲಿ ಏನಾದ್ರು ಆಂಧ್ರ ಲೈನ್ ಇದಾ? ಎಷ್ಟು ಎಷ್ಟು ಬಂದಿದೆ? ಒಂದು 300. ನೀವು ಎಷ್ಟಿದ್ದೀರಿ 5 ಲೈನ್ ಇರೋರು? 2000 ಹಂಗಾದ್ರೆ ನೀವು ಸರಿಯಾಗಿ ನಾಲೆಜ್ ಇಲ್ಲ, ಇಂಟೆಲಿಜೆಂಟ್ ಇಲ್ಲ ಅನ್ನೋ ಅರ್ಥ. 300 ಮನೆ ಇರೋ ಲೈನ್ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. ಚೆಕ್ ಮಾಡಿ, ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾತಾಡ್ಬೇಕು. DC ಮೆಂಬರ್ ಆಗಿದ್ರಿ, ನಾನು ಬೆಂಬಲದಲ್ಲಿದ್ದೇನೋ, ದೇವ್ರ ಗುಡಿಗಿನ, ಅದು ಮುಖ್ಯ ಅಲ್ಲ. ಅದು ನಿಮ್ ಸರ್ವಿಸ್ ನಾಲೆಜ್ ಇರ್ಬೇಕು. ನನ್ನ ಪಕ್ಷ ಇದ್ರೂ ಗೊತ್ತಾಗ್ಬೇಕು. ಯು ಮಸ್ಟ್ ಬಿ, when you are sitting next to me, at least you must be little intelligent. ಓಕೆ, ಕೋರಮಂಡಲ್ನಲ್ಲಿ ಇಷ್ಟು ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ಆಗ 5 ಜನ, ಈಗ ಒಂದೇ ಲೈನ್ ನಲ್ಲಿ 300 ಜನ, 5 ಜನಕ್ಕೆ ಎಷ್ಟು ಇರ್ಬೇಕು? 2000 ಇರ್ಬೇಕಲ್ವಾ ಆವರೇಜ್ ಆಗಿ ಮಾಡಿದ್ರೆ. ಇದು ದಾಟ್ರೆ ವಾರೆಂಟ್ ಅಲ್ಲಿಲ್ಲ, ಆಂಧ್ರ ಲೈನು ಇಲ್ಲ. ಅದು ದಾಟ್ರೆ ಕೆನಡೀಸ್ ಎಲ್ಲ 6 ಲೈನ್ ಇದೆ, ಅಲ್ಲಿ ಒಂದೇ ಲೈನ್ ಆಂಧ್ರ ಲೈನ್. ಓಕೆ, ಆವತ್ತು ಹೆಸರುಗಳು ಏನು, ಕೊಂಡಯ್ಯ, ಏಲಯ್ಯ, ಇವೆಲ್ಲ ಅವ್ರು ಕನ್ವರ್ಟ್ ಆಗಿದ್ದಾರೋ ಏನೋ, ಆಂಟನಿ, ಸೆಬಾಸ್ಟಿನ್. ಬಟ್ ಅವ್ರ ರೇಸ್ ಏನು ಅದಲ್ಲಿ ಬರಬೇಕು. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಅದನ್ನ ದಾಟ್ರೆ ಹುಡುಗಂ, ಅಲ್ಲಿ ಒಂದು ಆಂಧ್ರ ಲೈನ್ ಇದೆ. ಸುತ್ತಮುತ್ತ ಎಲ್ಲ ಎಲೆಕ್ಟ್ರಿಕ್ ಲೈನ್ ಇಂದ ಲೈನ್ ಅನ್ನ, ಅಲ್ಲಿ 2 ವರ್ಷ 20 ಮನೆಗಳು ಇರ್ಬೋದು. ಇದು ಏನಾಗಿದೆ ಅಂದ್ರೆ, ಅಂಬೇಡ್ಕರ್ ಜಗಜೀವನ್ ರಾಮನ್ ಸುದ್ದಿ ಬಂದಿದ್ದ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ, ಅದಕ್ಕೆ ಮೀಟಿಂಗ್ ಕೋಲಾರ್ನಲ್ಲಿ ಕರೆದಿದ್ದಾರೆ.
ನಮ್ಮ XMP MP ಎಲ್ಲ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾನು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೆ, ನಿಮ್ ಪ್ರೆಸ್ ಮೀಟ್ ಮುಗಿಸ್ಕೊಂಡು ಅಲ್ಲಿ ಬರ್ತೇನೆ, ನೀವು ಬರ್ಲೇಬೇಕು ಸರ್, ನಿಮ್ ಮುಖ ತೋರಿಸಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಐ ವಿಲ್ ಗೋ ದೇರ್. ಸೊ ರೈಟಾ ಲೆಫ್ಟಾ ಇವರು ಬದಲಾವಣೆ ಮಾಡಿ ಇವರೆಲ್ಲ ಲೆಫ್ಟ್ ಜಗಜೀವನ ನಾಳೆ ಈ ಕೌನ್ಸಿಲರ್ ನಿಲ್ಲಿಸ್ತಾ ಇದಾರೆ. ದುಡ್ಡು ಕೊಟ್ಟರೆ ಹೋಗಿ ಗುಲಾಮ್ ಸಲ್ಲಿಟ್ಟು ಇಟ್ಕೊಂಡು ಈಗಿರೋ ಕೌನ್ಸಿಲರ್ಗಳು ಯಾವನು ನನ್ ಚಾಲೆಂಜ್ ಮಾಡಿಲ್ಲ. ಒಬ್ಬರು ಬಾಯಿ ಓಪನ್ ಮಾಡಿ ನೀವು ಪ್ರೆಸ್ ನೋಡ್ಕೊಂಡಿದ್ರಿಲ್ವಾ? ಸುಮ್ಮನೆ ಇದಾನೆ. ಯಾಕಂದ್ರೆ ದುಡ್ಡು ತುಂಬಿಟ್ಟಿದ್ರಿ. ಏನಾದ್ರು ಕೇಳ್ಬೇಕು MLA? ನಾನ್ ಯಾರು ಕೇಳ್ಬೇಕು? CM ಬಂದ್ರೆ ಕೇಳೋದಿಲ್ಲ. ಯಾತಿಗೆ ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ಮಿನಿಸ್ಟರ್ ಬಂದ್ರೆ ನಾನು ಕ್ವಶನ್ ಮಾಡಿಲ್ವಾ? ಸುಮ್ಮನೆ ಇದ್ರಿ. ಮಾರ್ಕೆಟ್ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಿ ಏನಿಲ್ವಾ? ನಾನ್ ಮಿನಿಸ್ಟರ್, ನೀವು ಏನ್ ಬಂದಿರೋದು ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಹೇಳಿದ್ದಾರೋ. ನೀವು ಮಾತಾಡೋದ್ರ ಬಗ್ಗೆ ಕೇಳಿದ್ರೆ ನಾನೇ, ನನಗ್ ಭಯ ಇಲ್ಲ. ಬಿಕಾಸ್ ಐ ಆಮ್ ಪ್ಯೂರ್ ಅಂಬೇಡ್ಕರಿಸ್ಟ್. ரெண்டு பால் இருக்குது, எருமாட்டு பால் ஒன்று, பசுமாட்டு பால் ஒன்று. கேஜியில் இருக்கிற எருமாட்டு பால் குடிக்க மாட்டான், ஆனால் நார்த்தில் இருக்கிற எருமாட்டு பால் குடிக்குவோம், திக்காக்குதுன்னு சொல்லி இல்லையா. நான் பசுமாட்டு பால் குடிக்கிறது. ஓகே, ஐ ஆம் பியூர் ಅಂಬೇಡ್ಕರಿಸ್ಟ್. ஐ வில் கொஸ்டின். ஸோ அது மீட்டிங்கோசரம் ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. முனிசிபாலிட்டி இன்னும் 7 மாசம் தான் இருக்குது. உங்களுடைய இவங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க? யாருக்கு? பார்ட்டி ஒர்க்கர்ஸுக்கா? இன்னும் 7 மாசம் இது முனிசிபாலிட்டி. நான் பார்ட்டி ஒர்க்கர்ஸ் சொல்லிட்டுக்கிறேன், நீ நின்று ஜெயிக்கணும்னா மக்கள் மதியில் உண்மையை பேசு. காசு கொடுத்தாதான் ஓட்டு போடுறவன லிஸ்ட் அவனுக்கு ஒதுக்கிடு. உனக்கு கெப்பாசிட்டி தான் நில்லு. இந்த ஊர் நல்லா இருக்கணும்னாக்கா மக்கள் மதியில போய் பேசு. காசுக்காக வேலை போறவங்களுக்கு அவசியம் இல்லைன்னு. ஆனா நம்ம ஊர்ல எடுத்தவொடனே கிருஷ்ணமூர்த்தி ಅವರೇ ಯಂಗ್ಸ್ಟರ್ಸ್ ಆಗಿರ್ಲಿ, ಏನೋ ಅವರು ದಾದಾಗಿರಿ ಆಗಿ ಗುಂಡಾಗ ಇರ್ಲಿ, ಇಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಓದಿರೋನು ಇರಲಿ, ಫಸ್ಟ್ ಅವ್ನ ಮಾತು ಹೆಂಗಿದೆ ಗೊತ್ತಾ சார்? காசுல ஆகாது. இவன் பாயம் இது என்ற ஊர் மேல பிறக்காகுத்தான் நான் சொல்லுவானா? நான் சொல்றேன், இன்னும் ப்ரூவ் பண்ண சொல்லு. யாருன்னா யார்கிட்ட இருந்தா சகாயத்துக்கு வராங்கன்னு கேளுன்னா ஓட்டு யாருக்கு ஆக்குறாங்க சார், நான் உனக்கு தான் ஆகணும், உனக்கு தான் ஆகணும், உனக்கு தான் ஆகணும்மா. சொம்புல தண்ணி ஊற்றணும் கணக்கு. இது டேங்க் கட்டி வச்சு பாலா ஊற்றணும், ஏழைகளுக்கு கொடுக்கலான்னு அது ஒருத்த மட்டும் பிடிச்சால நினைச்சான். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டாக்கா கண்டா பிடிக்க போறான் அப்படின்னு. இப்படி எல்லாருமே மனசுல வச்சுக்கணும், யாருக்குன்னு தெரியல. போய் டேங்க தரதா வெறும் தண்ணி. ராஜா பார்த்து சாக்காயிட்டான். எல்லாரும் நினைச்சுட்டு தண்ணி ஊத்துனான். நான் ஒரு சொம்பு ஊத்துனா என்ன ஆயிட்டு போகுது? அப்போ இவன் மனசுல நான் தண்ணி தாங்குது. இந்த மண்ணு மேல பற்று இல்ல, மக்கள் மேல பற்று இல்ல, யோகியமா இல்ல. ஆனா கேளுங்க, நியூஸ்ல மீடியா யாருன்னா லைவ்ல கூட கொடுங்க, ட்ரெயின்ல இருக்கிறவங்க யாருன்னா போய் கேளுங்க. சார் 8 ஓய்வு நிற்கிறது சார், எங்களை கேட்கறதுக்கு நாதி இல்லை சார், ஆள் இல்லை சார், இதுதான் சொல்லுவான். ஆனா எலெக்ஷன்ல யாருக்கா ஓட்டு போறோம் தைரியமா சொல்லு. இந்த மண்ணின் மைனின் போடுறோம் சார், நாங்க போன சொல்லிக்கிறான். யாருன்னா வரணும் சார், கேட்கணும் சார். எவன் கேட்குவான்? நீ போய்க்கிறதுக்கு நீ தான் கேட்கணும். அப்பா அம்மாவெல்லாம் இப்படி ட்ரெயின்ல போறீங்களா? 500 பேர் 8000 பேர் 8000 ஃபேமிலி நின்று போயிட்டு ரீஜனல் மேனேஜர் இருக்கிறான், நான் அட்டாக் பண்ணேன். நீ போய்க்கிறதுக்கு தானே சார், அதுக்கு எதுக்கு சார் உங்களுக்கு ஓட்டு போட்டோம்னு கேட்குவான். எப்படி எனக்கு போட்டு நான் கேட்கறதுக்கு? நீ போட்டுக்கன்னு சொல்லியிருந்தேன்னா நீ வர நான் பார்த்துக்கிறேன். கரெக்டா? இவன் ஓட்டம் போட மாட்டான். ஊர்ல லீடர் சரியில்லை சார், ரொம்ப ஈஸியா. அதனால மக்கள் சரியில்லைன்னு சொல்றவன் நான் தான். மக்கள் சரியா இருந்தாக்கா அந்த கேஜ் இன்னும் டெவலப் ஆயிருக்கும். 17 வருஷம் ஆச்சு சார், நோ டெவலப்மெண்ட் டில் டுடே. வேற ஏதாவது கேக்குறீங்களா சார்? சார் பிரஸ்கார் சார் என்ன நீங்க கேளுங்க. ஓகே, வந்ததுக்கு ஐ ஷுட் பி தேங்க்ஃபுல். முடிச்சா நீங்க ஏதாவது கேக்குறீங்களா? நான் என்னோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு unsatisfied. Okay, so it is my duty to give my press. I respect my press. I will be always think my press is the pillar of this news throughout India. Message ಹೋಗ್ಬೇಕು. ಏನೇ ಅವರು ನಮ್ಮ ತಂದಿದ್ದಾರೆ ಪಾವ வெற்றி இல்ல அவர்கிட்ட பாவம் அவரு நான் எழுதி அனுப்புறேன் சார், அங்க கட் பண்ணிடுறோம். அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா நான் நியூஸ் எடுக்கணும். ரியல் பிரஸ் பீப்புள் ஹேவ் டு ரைட் ட்ரூத்னஸ். ஓகே, நான் சொன்னேன்ல லால் பகதூர் சாஸ்திரி. இது இப்போ வெஸ்ட் பெங்கால் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சார். வெஸ்ட் பெங்கால் இன்னைக்கு யாரால பிரிஞ்சிச்சு? யார் பிரிச்சு கொடுத்தது? பாகிஸ்தான் கிட்ட இருந்த மதிப்புக்குரிய இரும்பு பெண்மணியான இந்திரா காந்தி அம்மையார். அவங்க ஃபைட் பண்ணும்போதோ ஏதாவது ஒரு காசு இருக்கணும்ல. அந்த மக்கள் மொழியால புரிஞ்சுங்க. அவங்க பெங்காலிஸ், வெஸ்ட் பெங்கால் பெங்காலிஸ் பேசுறவங்க, பாகிஸ்தான்ல இருந்தவங்க நீ ஹிந்தி தான் பேசணும், உருது தான் பேசணும்னு அதுல தகராறு புரியும் போதோ இந்தியா சப்போர்ட் கொடுத்தாங்க. இந்தியா சப்போர்ட் போது அமெரிக்கா என்ன பண்ணுச்சு? பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுச்சு. அவரு சப்மரீன் கொண்டாந்து வச்சுட்டான் கப்பல்ல. நீ பாகிஸ்தானுக்கு போனா நான் அமெரிக்கா பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுவேன். இந்திரா காந்தி பயந்தாங்கல்ல அந்த அம்மா.
ஒரே ஃபோன் பண்ணாங்க ரஷ்யாவுக்கு, அவங்க கப்பல் வந்தாங்க நின்றுச்சு, அடிச்சு நொறுக்குனாங்க, பெங்கால பிரிச்சு கொடுத்தாங்க. எது தைரியம்? காங்கிரஸ்கார பெண்மணி தானே, எது இது நடந்தது உண்மை இல்லையா? இந்த தைரியம் பிஜேபி சர்க்காருக்கு இருக்கணும். வாஜ்பாய் என்ன சொன்னார் சார் இந்திரா காந்தி என்ன சொன்னாரு? ஏவி அந்த அம்மா அவங்களோட ஃபேனு நானு. ஆமா பாகிஸ்தான் லாரா ஆமா ஓப்பனா சொன்னாங்க. ஆமா. அப்போ இந்த தைரியம் அந்த நேம்ல வந்து இப்ப நீங்க இப்போ 94ல நான் ஜெயிச்சேன், 2004ல நான் ஜெயிச்சேன். அப்ப இருந்து இந்திய குடியரசு கட்சிக்கிற கொள்கையில் இருந்தவன் இப்ப இருக்கிற கொள்கையில் இருக்கிறானா? காசுல இருக்கிறான். அன்னைக்கு இருந்த மக்கள் வேற, அது வெறியில இருந்தான். இன்னைக்கு இருக்கிற காசுல இருக்கிறான். அதுல அப்பி தவறி மரத்துல பூவுக்கு பிஞ்செல்லாம் விழுந்து காய் எடுத்து போற அந்த இந்திய குடியரசு கட்சியில் இருக்கிறான். அவனுக்காக தங்க வயல நாங்க சேவ் பண்ணுவோம். அவனை வச்சுக்கிட்டு நான் அந்த தங்க வயலுக்காக நான் பாடுபடுவேன்.